வணக்கம் குழந்தைகளை, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். விடையளிப்போம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை படித்து சரி அல்லது தவறு என்று எழுது. நீண்ட நேரம் காணொளி விளையாட்டு விளையாடுவதையும் தொலைக்காட்சி பார்ப்பதையும் தவிர்க்கவும். ரொம்ப தர மொபைலில் விளையாடுறதையும் தொலைக்காட்சி பார்ப்பதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னது சரி. உரைத்த ஓசைகளை தவிர்க்கவும். அதிகமான சத்தத்தை என்ன தவிர்த்திடணும். அது சரி. மூக்கினில் ஏதேனும் ஒரு பொருளை நுழைத்து சுத்தம் செய்யாதீர்கள். மேற்கொள்ள பார்த்து மூக்குக்குள்ளே மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சுத்தம் பண்ணக்கூடாது. அப்போ இது சரி. சுகாதாரமற்ற நாக்கு, அதாவது நாக்கை சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாக்கு நோய்களையும் வாய் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும் உண்மைதான். நாக்கு சுத்தப்படுத்தினா அதில் நிறைய கிருமிகள் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது என்ன அதில் மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நோய்களை உண்டாக்கும். அவர் இந்த நிறைய கிருமிகளுக்கெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கான நாற்றத்தையும் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். சில பேர் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா வாயிலேருந்து ஒரு வாடை வரும். அது ரொம்ப நமக்கு பிடிக்காததாக இருக்கும். அந்த மாதிரி பசங்க பேசுவோமா, பேச மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாயை சுத்தமாக வச்சுக்கணும். நாக்கையும் நல்லா என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். இது சரிதான். சுகாதாரமற்ற நாக்கு நோய்களையும் வாய் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். கரெக்ட், சரி. தோலை அழுக்கான துணியால் இதமாக துடைத்து உலர்த்தலாம். அதாவது அழுக்கான துணியை வச்சு தோலை துடைத்து உலர்த்தலாம்னு போட்டிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா அழுக்கான துணியில என்ன இருக்கும், கிருமிகள் இருக்கும். அது தோலை தேய்க்கும் நமக்கு உபாதை தொற்று நோய் உண்டாக்கும். அதனால இது தவறு. பயிற்சி செய்வோம். 8 உருவம் வரும் வகையில் கண்களை அசைத்தல். இது ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது கண்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் நல்லது ஒரு பயிற்சியாகும். இது என்ன பண்ணுவோம், கண்ணை நல்லா கண்ணோட இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல பயிற்சி. எப்படி பண்ணுறதுன்னா, உனக்கு முன்பாக 10 அடி தொலைவில், 10 அடினா அப்புறம் உங்கள் கையோட வச்சுக்கோங்க. ஒரு முளம், அந்த முட்டி கையிலேருந்து விரல் வரைக்குள்ள ஒரு அடின்னு வச்சுக்க மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு தூரம் வரும். 10 அடி. அங்கே என்ன பண்ண, ஒரு சோறோ இல்லைன்னா ஒரு கதவு இருந்தால் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு சாப்பீஸ் வச்சுக்கிட்டு 8 மாதிரி பெருசாக வரைஞ்சிக்கணும். நல்லா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் தலையை அசைக்காமல் உன் கண்களை மட்டும் 8 வடிவில் மெதுவாக அசைத்து சுற்றவும். நீங்கள் 8 வரைஞ்சிங்க இல்லையா, அதே மாதிரி அந்த லைன்லேயே உங்கள் கண்ணை என்ன பண்ணுவோம், தலையாட்டாமல் எனக்கு இந்த கண்ணுடைய பாறை மட்டும் அப்படியே கொண்டு போகணும். அதாவது கண்ணாலே 8 வரி இந்த மாதிரி அப்படியே பண்ணணும் நம்ம ஓகேங்களா. சில நிமிடங்கள் கடிகார முள் நகரும் திசையிலும், அதாவது இடதிலிருந்து வலப்பக்கமாகவும், பிறகு சில நிமிடங்கள் கடிகார முள் திசைக்கு எதிர் திசையிலும், வலதிலிருந்து இடப்பக்கமாக என்ன பண்ணணும், கண்களை 8 வடிவத்தை நோக்கி அசைக்கணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ண எனது கண்களுக்கு ரொம்ப நல்லது. 8 உடற்பயிற்சியின் எண்ணிக்கை பார்வையை மேம்படுத்தும். அதாவது நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். இது கண் தசைகளை வலுப்படுத்தும். கண்கள் தசைகள் இருக்கும்போது அதை ஸ்ட்ராங் ஆக்கும். நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த உதவும். நெகிழ்வுத்தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்து பொருள் திரும்பும் போது கண்ணுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பொருளுக்கு ஏற்ப மாறுறதுக்கு அது என்னது வேகமாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்த உடனே புரியாது. கொஞ்சம் நேரம் கூர்மையாக பார்த்துட்டே இருந்தால் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி அந்த ஒரு வகையான டிலே, அதாவது என்னது காலதாமதம் இருக்காது. 1.3 நல்ல தொடுதல், தீய தொடுதல் மற்றும் தொடாதிருத்தல். குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பூங்காவில் நாய்க்குட்டியுடன் ஜனனி விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தவுடன் பிடிப்பதற்காக அதன் பின் ஓடுகிறார். இதே ஜனனிங்கிற பொண்ணு என்ன பண்றா, அம்மா கூட பூங்காவுக்கு போயிருக்கா. அங்க ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது வண்ணத்து பூச்சியை பார்க்கறா. அதை பிடிக்க போறா. என்ன அது பறந்து ஓடிடுது. அம்மா, ஜனனி வண்ணத்து பூச்சியை நீ தொட முயலும் போது என்ன நடந்தது என கவனித்தாயா? அம்மா என்ன சொல்றாங்க, நீ தொடரும்போது அதுக்கு என்னாச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜனனி, ஆமாம் அம்மா, வண்ணத்து பூச்சி பறந்து விட்டது. ஜனனி என்ன சொல்றா, ஆமாம்மா, வண்ணத்து பூச்சி பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அம்மா, இப்போது சொல், அது ஏன் அவ்வாறு செய்தது? அம்மா கேட்கறாங்க, ஏம்மா அப்படி பறந்து போச்சுன்னு கேட்கறாங்க. ஜனனி என்ன சொல்றா பாருங்க, தொடுவது அவற்றுக்கு பிடிக்கவில்லை என நினைக்கிறேன். என்ன சொல்றா, அதை டச் பண்ண போறது அதுக்கு பிடிக்கலமா, அதை பறந்து போச்சுன்னு சொல்றான். அம்மா, அப்படித்தான் இருக்கும், நீ சொல்றது சரியாத்தான் இருக்கும். ஆனால் அவை பாதுகாப்பாக இருக்க விரும்புகின்றன. அதுபோல் உன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள 3 விதிகளை உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, அப்படிதான் இருக்கும், அதான் நீ சொல்றது கரெக்டு தான். அது பாதுகாப்பாக இருக்க விரும்புவதனால என்ன ஆகுது, நீ தொடரும்போது அது பறந்து ஓடிடுது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒரு 3 விதிகளை சொல்றேன், ஒன்னும் பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்கு சொல்றாங்க. ஜனனி, சரி அம்மா சொல்லுங்கன்னு சொல்றான். அம்மா, நம் உடலில் உள்ள சில உறுப்புகளை நாமும் மற்றவர்களும் பார்க்கவும் தொடவும் செய்யலாம். கை போன்ற உறுப்புகள் இவ்வகையில் சேரும். சில உறுப்புகளை யாரும் பார்க்கவோ தொடவோ கூடாது. மார்பு, காலுக்கு இடைகளில் உள்ள பகுதி, பிட்டம் ஆகியவற்றை இவ்வகையில் சேர்க்கலாம். இவற்றிற்கு மறைமுக உறுப்புகள் என்று பெயர். என்ன பெயர்? ஓகே. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள சில உறுப்புகள் நம்மளும் மற்றவங்களை பார்க்கலாம், தொடலாம். அதுக்கு கையை உதாரணமா சொல்றாங்க. கையை நம்ம தொடலாம், மற்றவங்களை தொடலாம். ஓகேங்களா, அது கையை பார்க்கலாம், இது தப்பு இல்லை. ஆனா சில உறுப்புகளை நாமோ மற்றவங்களோ பார்க்கவோ தொடவோ கூடாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அந்த உறுப்புகள் என்னன்னு சொல்றாங்க பாருங்க, மார்பு சொல்றாங்க,
மார்புன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, எங்க இருக்குன்னு மார்பு அந்த படத்துல ஒரு நான் காட்டுறேன். அப்புறம் காலுக்கடையில் உள்ள பகுதி சொல்றாங்க. அப்புறம் வந்து பிட்டம்னா வந்து பின்னாடி உட்காரோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி தான் வந்து பிட்டம்னு சொல்றாங்க தமிழ்ல வந்து. இதுகளுக்கு வந்து மறைமுக உறுப்புகள் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சீக்ரெட் உறுப்பு, அதாவது மறைமுகம்னா வந்து இந்த மறைச்சு வைக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து யாருக்கு வந்து காட்டக்கூடாது, அதை வந்து மறைமுக உறுப்புகள் நம்ம சொல்றாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்றா ஜனனி வந்து ஆண் உறுப்பு அல்லது குறி, பெண் உறுப்பு அல்லது குறி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த கால்களுக்கு இடையில் உள்ள உறுப்பை தான் என்ன சொல்றாங்க, இது வந்து ஆம்பளைனா ஆண் உறுப்பு இல்லைன்னா ஆண் குறின்னு சொல்லணும், பெண்கள்னா பெண் உறுப்பு அல்லது பெண் குறின்னு சொல்லணும். அம்மா, சரியாய் சொன்னாய். தற்போது விதி ஒன்றை கூறுகிறேன் கேள். உன்னை சுத்தப்படுத்தும் பொழுதோ உன் உடல் நலத்தை பரிசோதிக்கும் பொழுதோ தவிர உன்னுடைய மறைமுக உறுப்புகளை பிறர் பார்ப்பதோ தொடுவதோ மிகவும் தவறான செயலாகும். அதே போல் உன்னை விட பெரியவர்கள் அவர்களுடைய மறைமுக உறுப்புகளை பார்க்குமாறு தொடுமாறு கூறுவது அல்லது அது பற்றி உன்னிடம் பேசுவது தவறான செயலை. அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது உன்னுடைய உடம்பு சுத்தப்படுத்தும் போது, அதாவது உன்னை குளிப்பாட்டும் போது, அப்புறம் உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் வந்து அதை பரிசோதிக்கிறாரு அப்படிங்கும்போது மட்டும்தான் உடைய மறைமுகப்புகளை என்ன பண்ணணும், அதை வந்து தொடணும், பார்க்கணும். அதை தவிர மற்ற யாருமே வந்து மற்ற நேரங்களில் பார்க்கவோ தொடவோ கூடாது, ஒரு தவறான செயல். அதே மாதிரி நம்மளோட பெரியவங்க வந்து அவங்க உறுப்புகளை நமக்கு வந்து பாரு தொடு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து அப்படி சொன்னாலோ இல்லை அதை பற்றி பேசினாலும் அதுவுமே வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஜனனி. ஆனால் அம்மா நீங்கள் என்னை திரும்பவும் குளிப்பாட்டி விடுவீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறா அம்மா. அது என்ன சொல்றா ஜனனி வந்துட்டு, நீங்க தான் தெளிவாக குளிப்பாட்டுவீங்களாம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றா, அந்த மாதிரி உறுப்புகள் வந்து தம்மா வந்து என்ன குளிப்பாட்டமா என்ன பண்ணுவாங்க, வந்து சுத்தப்படுத்துவாங்களே, அதனால ஜனனி சொல்றா அம்மா. சரியாக கேட்டாய். நான் உன்னை குளிப்பாட்டுவது வேறு யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி அம்மா கேட்குறாங்க. ஜனனி சொல்றா, அப்பா தாத்தா பாட்டி அண்ணா இவர்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் யார் இருக்காங்களும் தெரியும் இல்லையா, அம்மா தான் வந்து சின்ன குழந்தைங்களை குளிப்பாட்டுவாங்கன்னு தெரியும், அதனால இதெல்லாம் தெரியும்னு சொல்றா அம்மா. மிகச்சரி. நாம் சிறுவர்களாக இருக்கும்போது அம்மாவோ அப்பாவோ நம்மை சுத்தம் செய்வதற்காக நம்மை தொடலாம், இதில் ரகசியம் ஏதும் இல்லை. இதனை மற்றவரிடம் கூறுவதும் தவறானது என்று அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க யாராச்சும் நம்ம குளிப்பாட்டுவாங்க இல்லையா, அது வந்து அது ஒன்றும் ரகசியம் எதுவுமே இல்லை, அது வந்து சீக்ரெட் கிடையாது, அதை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், வந்து தப்பு கிடையாது நம்ம சொல்றாங்க. ஜனனி, புரிந்ததம்மா. நம்மை சுத்தப்படுத்தும் போதோ உடல் நலத்தை பரிசோதிக்கும் போதோ அன்றி நம் மறைமுக உறுப்புகளை பிறர் பார்ப்பதோ தொடுவதோ தவறான செயலாகும். அத்தகைய செயல் ஒருபோதும் சரியாகாது அப்படின்னு ஜனனி சொல்றா. என்ன சொல்றாங்கள, சுத்தப்படுத்தும் போதும் நம்முடைய உடல் நலத்தை பரிசோதிக்கும் பொழுது அந்த உறுப்புகளை வந்து என்ன செய்யணும், பார்க்கவோ தொடவோ செய்யணும், அது தவிர மற்றபடி யாரும் வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா அம்மா. நன்று. கை குலுக்குதல் போன்ற சில தொடுதல்கள் நல்லவை மற்றும் பாதுகாப்பானவை. பிறரை இடிப்பது போன்ற சில தொடுதல்கள் தவறானவை. நாம் பிறரை இடிக்கலாமா நம்ம கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது நம்ம வந்து ஷேக் ஹேண்ட்ஸ், அதாவது கை குலுக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து, இந்த மாதிரி தொடர்ற விஷயம் நல்ல விஷயம். ஆனால் வந்து மற்றவங்களை தொடர நோக்கத்தில் இடிச்சுக்கிட்டு தொடர மாதிரி சில விஷயங்கள் பண்றவங்க அதை வந்து பண்ணக்கூடாது. பண்ணலாமா நம்ம கேட்குறாங்க. என்ன சொல்றா ஜனனி, கூடாது அப்படின்னு சொல்றான் அம்மா. தீய தொடுதல்கள் உன்னை கவலையாக்கவோ கோபமாக்கவோ பயமுறுத்தவோ அல்லது குழப்பமடையவோ செய்யும். எந்த தொடுதலையாவது நீ விரும்பவில்லை என்றாலோ அல்லது பிறர் தொடும்போது கவலையாக கோபமாக பயமாக குழப்பமாக நீ உணர்ந்தாலோ உடனே அந்த நபரிடம் தொடாதே என்று சொல். மீண்டும் தொட்டால் தொடாதே என்று கூச்சலிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து ஓடிவிடு. இதுதான் விதி 2ன்னு சொல்றாங்க அம்மா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை வந்து யாரோ தொடுறாங்க, நமக்கு அதனால என்ன ஆகுது, ஒரு சோகமா ஏற்படுது, இல்லை நமக்கு ஒரு கோபம் வருது, இல்லை நமக்கு பயமா இருக்கு, இல்லை நமக்கு ஒரு குழப்பம், அதாவது இன்னும் ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை தான் வந்து இது குழப்பம்னு சொல்றோம். இந்த மாதிரி பண்ணாலும் என்ன பண்ணோம், இது வந்து கெட்ட தொடுதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத தொடுதல் யாரும் பண்ணாலும் என்ன சொல்லலாம், அவங்கள்ட்ட வந்துட்டு உடனே தொடாதீங்கன்னு சொல்லணும். அதையும் மீறி நம்மளை தொட்டா என்ன பண்ணோம், தொடாதேன்னு வந்து கத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடணும்னு அம்மா சொல்றாங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு கையை உறுத்தி தொடாதேன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பையன், இது ஒரு பொண்ணு, இது வாய், இது மார்பு, இது ஆண்குறி, இது பிட்டம். இதே மாதிரி இது வாய் மார்பு, இது பெண்குறி, இது வந்து பிட்டம். இதே அந்த மறைமுக உறுப்புகள் பேரு. இது வந்து மற்றவங்க நம்ம உறுப்புகளை வந்து பார்க்கவோ தொடவோ கூடாது. அதே மாதிரி அவங்க உறுப்புகளை நம்மளை வந்து பார்க்குமாறு தொடுமாறோ இல்லை அதை பற்றி பேசுவதும் நமக்கு தப்பு. ஜனனி, சரியம்மா. யாராவது என்னை தொடும்போது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சத்தமாக தொடாதே என்று கூச்சலிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து ஓடி விடுகிறேன் அப்படின்னு சொல்றான் அம்மா. மிகவும் நன்று. விதி 3ஐ கூறுகிறேன் கேள். தீய தொடுதலாக நீ உணர்ந்தால் அதனை நீ நம்பும் பெரியவர் யாரிடமாவது கூறு. அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் உன் நம்பிக்கைக்குரிய வேறொரு பெரியவரிடம் சொல். உனக்கு சரியான உதவி கிடைக்கும் வரை நம்பிக்கைக்குரிய பெரியவர்கள் எவரிடமாவது கூறிக்கொண்டே இரு அப்படின்னு அம்மா சொல்ற. விதி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி
ஏதாச்சும் ஒரு தீய தொடுதலா நீ உணர்ந்தீங்கன்னா என்ன பண்ண, நீ வந்து நம்பக்கூடிய பெரியவங்க யாச்சும், அதாவது அம்மாட்டையோ அப்பாட்டையோ டீச்சர்ட்டையோ இல்லை அண்ணாட்டையோ யார்ட்டையும் சொல்லணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க பெருசா எடுத்துக்கலன்னா வேற யாரும் நமக்கு நம்பிக்கையுங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரியவங்க நம்ம சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும், நமக்கு உதவி கிடைக்க வரைக்கும், அதாவது யார் நமக்கு வந்து என்னன்னு கேட்டு நமக்கு உதவி செய்த வரைக்கும் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. ஜனனி, எனக்கு உதவி கிடைக்கும் வரை நான் நம்பும் பெரியவர்களிடம் அதை பற்றி கூறுவேன் அப்படின்னு சொல்றான் அம்மா. ஜனனி, நினைவில் வைத்துக்கொள், இதனால் உன்னை யார் குறை கூறினாலும் பரவாயில்லை, அது உன்னுடைய தவறன்று, நீ அச்செயலை பற்றி சொல்லிக்கொண்டே இருன்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, ஜனனி மனசுல வச்சுக்கோ, இதை பத்தி வந்து உன்னை யாரும் குறை சொல்லலாம், ஏன் இந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பத்தி தப்பா பேசினா கூட பரவாயில்லம்மா, நீ வந்து அது வந்து உன்னுடைய தவறு கிடையாது, நீ செயலை வந்து என்னது பற்றி நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன் உதவி கிடைக்க வரைக்கும் மற்றவங்ககிட்ட, அதை நம்ம நம்பக்கூடிய பெரியவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. ஜனனி, ஆனால் அம்மா, எனக்கு தெரிந்தவர்கள் கூட என்னை தீய எண்ணத்தில் தொடுவார்களான்னு கேட்குறா அம்மா. எனக்கு ஜனனி என்ன கேட்குறா அம்மாட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி பண்ணுவாங்களாம்மா, தவறு செய்வாங்களா, தவறான நோக்கத்தில் தொடுவாங்களான்னு கேட்கலாம் அம்மா. யார் வேண்டுமானாலும் அவ்வாறு நடந்து கொள்ளலாம், ஆனால் அதனால் உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த 3 விதிகளையும் கூற முடியுமா. அம்மா என்ன சொல்றாங்க, யார் வேணாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதனால உனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட பரவாயில்லை, நம்ம வந்து என்னது அதை வந்து அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த 3 விதிகளையும் கேட்கறாங்க. என்னென்ன 3 விதி சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வழி என்ன பார்த்தோம், நம்முடைய மறைமுக உறுப்புகளை மற்றவர்கள் பார்க்கவோ தொடவோ நம்ம அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய மறைமுக உறுப்புகளை நம்மளை பார்க்குமாறும் தொடுமாறும் அதை பத்தி அவங்க பேசுவதும் தப்பு. விதி 2 என்னது, நமக்கு இந்த மாதிரி யாராச்சும் வந்து தொடுறத வந்து தீய தொடுதலா உணர்ந்தோம்னா நம்ம என்ன பண்ண, தொடாதன்னு வந்து கையை உயர்த்தி சொல்லணும். அதே மாதிரி தொட்டாங்கன்னா அங்க இருந்து தொடாதுன்னு கத்திட்டு அங்க இருந்து ஓடிட்டு தப்பிச்சு போயிடணும். இது விதி 2. விதி 3 என்ன, இந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலா வந்து நடந்தது அப்படின்னா வந்து நம்ம நம்பக்கூடிய பெரியவர்கள், அதாவது வீட்டில் உள்ள அம்மா அப்பா டீச்சரு, நம்ம பின்னாடி ஒரு ஸ்லீட்ல வருது அதில் யார் யாரெல்லாம் சொல்லான்னு வரும், நம்ம அவங்ககிட்ட சொல்லி உதவி நம்ம கேட்கணும். ஒருவேளை அவங்க நம்ம சொன்ன ஆளுகள் நமக்கு வந்து உதவி பண்ணலை அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்கலாம். என்ன பண்ணும், நமக்கு உதவி கிடைக்க வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மற்ற பெரியவங்கள்ட்ட இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளை யாராச்சும் வந்து குறையா தப்பா நினைச்சாலும் அதை பற்றி நம்ம பயப்படக்கூடாது, நம்ம வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்கு உதவி கிடைக்க வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, பாதுகாப்பு வட்ட உறுப்பினர்கள் யார் யார்ட்டெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சகோதரி, சகோதரன், டீச்சர், ஆசிரியர் நம்ம சொல்லலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களை யாரேனும் துன்புறுத்தினாலோ அல்லது தொந்தரவு செய்தாலோ 1098 என்ற உதவி எண்ணை அழைத்து தக்க உதவி பெறலாம். சிறார் உதவி எண் 1098 இரவு பகல் எந்நேரமும். அதாவது இது வந்து சில்லருடைய ஹெல்ப்லைன் நம்பர், அதாவது உதவி எண். ஒருவேளை வந்து சில்லறைகளை யாராச்சும் கூட அடிச்சாலோ, இந்த மாதிரி தவறுதலான தீய தொழில்கள் பண்ணாலோ, வேற ஏதாவது துன்புறுத்தினாலோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம உதவி கேட்கலாம். இது வந்து 24 மணி நேரமும் வந்து இயங்கி கொண்டிருக்கும். கால் சென்டர்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி இது வந்து 24 hours, அதாவது 24 மணி நேரம், அதாவது இரவு பகல் எந்நேரம் என்ன வந்து ஆளுகள் இருப்பாங்க அந்த லைன்ல, நம்ம கால் பண்ணி உதவி கேட்கலாம். கலந்துரையாடுவோம். நீ பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கின்றாய், அங்கு வரும் ஒரு நபர் உனக்கு பொம்மை, சாப்பிடும் பொருள் ஒன்றை தருகிறார், அப்போது நீ என்ன செய்வாய். நான் அதை வாங்க மாட்டேன். இப்போ தெரியாதவங்க நமக்கு ஒரு பொம்மையை கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வாங்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, நம்ம பொம்மையை கொடுத்துட்டு நம்மளை ஏதாச்சும் ஏமாற்றி எங்கேயாச்சும் நம்மளை வந்து கூட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம வந்து பொம்மையை கொடுத்தா வாங்கக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்ற பொருள் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஏன்னா சாப்பாட்டு பொருள் ஏதாவது மயக்க மருந்து ஏதாச்சும் கலந்துருப்பாங்க, நம்ம சாப்பிட்டதை நமக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரியாது, நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அதை வாங்கக்கூடாது. நான் அதை வாங்க மாட்டேன். ஒருவர் உன்னை தொடும்போது நீ தொந்தரவாக உணர்கிறாய், உடனே நீ என்ன செய்வாய், இதனை யாரிடம் கூறுவாய். ஒருத்தர் நம்ம வந்து தொடுறாங்க, நமக்கு வந்து அது வந்து ஒரு எரிச்சலா இருக்கு, ஒரு தொந்தரவா இருக்கு, என்ன பண்ணுவோம், அந்த நபரிடம் தொடாதே என்று சொல்வேன். மீண்டும் தொட்டால் தொடாதே என்று கூச்சலிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து ஓடி விடுவேன். இதனை யாரிடம் கூறுவாய். நம்பிக்கைக்குரிய பெரியவர்கள் எவரிடமாவது கூறுவேன். இதுல நம்ம 3 விதி அம்மா சொன்னாங்களே, ஜனனியுடைய அம்மா விதி, அதுல வந்து இது வந்து என்ன விதி, இது வந்து 2வது விதியும் 3வது விதியும் அதுல வருது. அதாவது தொடாதன்னு சொல்றாங்க, மீண்டும் தொட்டாங்கன்னா கூச்சலிட்டு ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் என்ன, இது வந்து நம்பிக்கைக்குரிய பெரியவர்களிடம் சொல்றாங்க. அதனால இது வந்து விதி 2, 3 இதுல வந்திருக்கு. 1.4 உடல் அல்லது புலனுறுப்பு சவால் அல்லது குறைபாடு. சவால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்களை வந்து பண்றது ஈஸியா இருக்காது, அதாவது எளிமையா இருக்காது, கஷ்டமா இருக்காது. நம்ம சொல்லுவோம் சேலஞ்சிங் இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழ்ல வந்து சவால்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ராமு தன் தந்தையுடன் கடைவீதிக்கு செல்கிறான். இதே ராமு இங்க நின்றுட்டு இருக்கான், இது வந்து அவருடைய அப்பா. வழியில் பார்வை சவால் உடைய ஒருவர் சாலையை கடக்க முயற்சிப்பதை அவர்கள் பார்க்கின்றனர். உடனே ராமுவின் தந்தை அந்த நபரிடம் சென்று, நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்கிறார். அவரும் சரி, நான் சாலையை கடக்க உதவுங்கள் என்று என்கிறார்.
அந்த ஆள் என்ன சொல்றாரு, அதாவது ராமுவும் அப்பாவும் வந்து என்ன பண்றாங்க, கடை வீதிக்கு போறாங்க. அப்ப அந்த வயசான தாத்தா வந்து சாலையை கடக்க நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பா போய் என்ன பண்றாரு, அவர் இந்த தாத்தாவை பார்த்த உடனே தெரிஞ்ச போது அவங்க வந்து மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்ச போது போய் கேட்கிறாரு, இந்த சாலையை வந்து நான் வந்து உங்க கூட சேர்ந்து கடக்க உதவட்டுமான்னு கேட்கிறாரு. அவரும் சரிம்மா உதவுங்கன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, அப்பா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தாத்தாவை வந்து கூப்பிட்டு அடுத்த சாலையோட மறுமுனைக்கு கூட்டு போறாரு. ராம் வந்து பார்த்துட்டு இருக்கான். ராமுவின் தந்தையும் மகிழ்ச்சியுடன் அந்த மாற்றுத்திறனாளி சாலையை கடப்பதற்கு உதவி செய்கிறாரு. இதை கண்ட ராமு தன் தந்தையை நினைத்து பெருமைப்படுகிறான். தானும் உதவியுள்ளவருக்கு உதவ விரும்புகிறான். எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது குறித்து தனக்கு கூறுமாறு ராமு தன் தந்தையிடம் கேட்கிறான். அப்பா செய்யறதை பார்த்து என்ன பண்றான், பையன் வந்து பெருமைப்படுறான். நமக்கு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு, மற்றவங்க உதவி பண்றாரு, நம்மளும் அப்பா மாதிரி உதவி பண்ணணும்னு விரும்புறான். அதே மாதிரி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி எல்லாம் உதவலாம்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கிறான். எப்படி உதவாங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். 1.4.1 மாற்றுத்திறனாளிகள் சிந்திக்க. இந்த படத்தை பார்த்தவுடன் உனக்கு என்ன தோன்றுகிறது? என்ன போட்டிருக்காங்க, இது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு, பந்து மாதிரி இருக்கு. அதில் ஒன்று வந்து சிவப்பா இருக்கு, மற்றெல்லாம் மஞ்சள் கலந்த பச்சையில் இருக்கு. இதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லோராலும் தமது 5 புலனுறுப்புகளையும் பயன்படுத்த இயலாது. சிலர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட புலனுறுப்புகளை பயன்படுத்த இயலாதவர்களாக இருப்பர். அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்போம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் யாரும் அப்படி 5 புலன்கள் பார்த்த முடியாது. அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், மூக்கால நுகர்றது, தொடு உணர்வு, இதெல்லாம் வந்து நம்முடைய 5 புலன்கள். ஓகேங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்வை இருக்காது, அப்புறம் வந்து என்னது காது கேட்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி வந்து 1 இல்லை அதுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க என்ன சொல்றோம் வந்து மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, பார்வை திறனற்றோர் புத்தகங்களை படிப்பதற்கு சிறப்பான ஒரு முறை உள்ளது. தாளில் சிறு சிறு புள்ளிகள் மேடுகளாக உள்ளவாறு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். இவற்றை தடவி பார்த்து கற்க முடியும். இம்முறைக்கு பிரெய்லி முறை என்று பெயர். அது இந்த புக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மல் புக்கில் எழுத்துக்களாக இருக்கிற எழுத்துக்கள் இருக்குல்ல, இது வந்து பார்வை இல்லாதவங்க வந்து என்ன படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த எழுத்துக்களை வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டைகள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். அதாவது புத்தகத்தில் வந்து அப்படியே தடவுனாங்கன்னா அது வந்து அதெல்லாம் அவங்களை உணர முடியும். இந்த எழுத்துக்களை வந்து அப்படியே தடவை பார்த்துட்டு என்ன எழுத்துன்னு புரிஞ்சு படிப்பாங்க. இது இந்த முறைக்கு பேர் என்ன பேர், இது வந்து பிரெய்லி முறைன்னு பேர். 1.4.2 மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வாறு உதவுவது. ராமு கேட்டான் இல்லையா அப்பாட்ட, எப்படிப்பா உதவுறதுன்னு இங்கே பார்க்கலாம் எப்படி உதவலான்ட்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது பெருமைக்குரிய செயலாகும். அது ஒரு நல்ல விஷயம், ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுக்கு நம்மால் பல்வேறு வழிகளில் உதவ முடியும். நம்ம பல வகையில் அவர்களுக்கு உதவி செய்யலாம். முதலில் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்கணும். எப்பயுமே நம்ம வந்து உதவி பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்கள போய் கேட்கணும். அவர்கள் கூறுவதற்கேற்ப நடந்து கொள்ளவும். ஏன் கேட்கணும்னா, உதாரணத்துக்கு ஒரு கணவர் நின்றுட்டு இருக்காரு, ஒரு சாலையை கடக்க, நீங்க வாட்டு கையை பிடிச்சி கடை கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். யாரும் ஏதோ பண்றாங்கன்னு பயந்துருவாங்க. அதனால என்ன பண்ணணும், பக்கத்துல போய் உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்கணும். அங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வேணும்னு சொன்னா நம்ம பண்ணணும். இல்லை வேண்டாங்க நானே பார்த்துக்கிறேன், நானே போயிடுவேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண வந்து அவங்கள நச்சு பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, விட்டுறணும். அவங்களுக்கு போயிடுவாங்க. அவர்களிடம் தெளிவாக பேசவும். நம்ம வந்து ஏனதானம் பேசக்கூடாது, கொஞ்சம் தெளிவா பேச, அவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசணும். அவர்களது பேச்சை ஆழ்ந்து கவனிக்கவும். ஏன்னா நம்ம நார்மல் மனுஷங்க வந்து பேசக்கூடிய விதமும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பேசக்கூடிய விதமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது வாய் பேச முடியும், அவங்க வந்து செய்கையில பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணதாவது சரியா புரிஞ்சுக்காம அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சு தப்பா இது பண்ணிடக்கூடாது. அதனால நம்ம என்ன அவங்க சொல்றதை வந்து நம்ம வந்து ஆழ்ந்து கவனிக்கணும். அவர்களிடம் நேரடியான சொற்களை பயன்படுத்தும். அதாவது நம்ம நேரடியா பேசணும், சுத்தி வளைச்சு பேசக்கூடாது, இல்லை ஒரு குழப்புற மாதிரி பேசக்கூடாது. பட்ட பெயர்களிட்டு அழைத்து அவர்களை கேலி செய்ய வேண்டாம். அதாவது குருடன், செவிடன் நம்ம வந்து பேசி அவங்களை வந்து புண்படுத்தக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளின் உபகரணங்கள் மீது கவனமாக இருக்கவும் அவற்றுக்கு சேதத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அந்த உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்டிக்கு, அந்த கண்ணாடி, மற்ற விஷயங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செவித்திறன் உள்ளது, அதை வந்து நம்ம வந்து கவனமாக வந்து நம்ம வந்து கையாளணும். தேவைப்பட்டிருந்தா நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி அதை உடைச்சிடக்கூடாது. நம்ம உதவி பண்ண போறோம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உபத்திரம் பண்ணிடக்கூடாது, அதாவது மற்றவங்களுக்கு சங்கடத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அதனால நம்ம கவனமா அதை வந்து கையாளணும். நீங்கள் செய்யும் எளிய உதவிகள் கூட அவர்களை நீண்ட காலம் நம்பிக்கையுடன் வாழ வைக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட வந்து அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். நாட்டில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு உதவி செய்யறாங்க, நம்மளையும் மதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்களால வந்து வாழ முடியும், நம்மளும் வாழ முடியும் சொல்லி வாழ்வாங்க. அத்தகைய உதவிகள் என்னென்ன உதவிகள்லாம் பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கதவு திறந்து விடுதல். அதில் வந்து டோரை வந்து திறந்து விடலாம். அவங்க திறக்கத்தை இருந்தாங்க, நம்ம வந்து டோரை திறந்து உதவி பண்ணலாம். அவர்கள் கடந்து செல்ல வழி விடுதல். ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளி வராங்கன்னா அவர் வந்து ஒரு கூட்டமாக இருக்கணும், அவங்க வழி விட்டு அவங்களுக்கு உதவி பண்ணலாம்.
அவர்கள் மீது பரிதாபமோ ஆச்சரியமோ காட்டாது. இது ரொம்ப முக்கியம். அதாவது பரிதாபம்னா ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவங்க காதப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அதாவது இரக்கம் காட்டுறது. இப்படி காட்ட என்ன அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து தங்களை தானே அவங்க தாழ்த்திப்பாங்க. நம்ம இந்த மாதிரி இருக்குமே, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்ற உதவியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்னு சொல்லி அவங்க வந்து தங்களை என்னமோ தாழ்த்திப்பாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. அதனால வந்து அவங்க மேல பரிதாபப்படக்கூடாது. ஆச்சரியப்படுறது, பரவாயில்லைங்களா உங்களுக்கு கண் இல்லாமல் நீங்க வாட்டுக்கு இந்த மாதிரி இதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த சாலையை கடந்துட்டீங்க, அந்த மாதிரி வந்து ஆச்சரியப்படக்கூடாது. அதுவும் அவங்களை வந்து என்னது ஒரு வகை அவங்களை வந்து நம்ம வந்து கேள்வி பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம செய்யக்கூடாது. சாலையை கடக்க உதவுதல், சாலையை கடக்க உதவி செய்யலாம். இயல்பான மனிதர்களைப் போல அவர்களை நடத்துதல், அதாவது நம்ம வந்து அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு கண்ணு தெரியல, காதுல ஒரு வேற மாதிரி நினைச்சு அவங்க கூட பழகக்கூடாது. நம்ம அவங்க சாதாரண மனுஷங்களை போல நம்ம வந்து அவங்கள வந்து நடத்தணும். இதை அவங்க நமக்கு வந்து விரும்புவாங்க. இவற்றை போன்ற அவசியமான உதவிகளை அவர்களுக்கு செய்யும் போது நீங்கள் அவர்களுக்கு உதவ விரும்புவதை அவர்கள் உணர முடியும். அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மனசுல வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங் ஏற்படும் வச்சுக்கோங்களேன். ஊனமுற்றோர் அல்லது இயலாதவர் என்று அழைக்காமல் மாற்றுத்திறனாளிகள் என்றவர்களை நம்ம அழைக்கணும். ஏன்னா வந்து ஊனமுற்றோர் இயலாதவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு குத்தி காட்டுற மாதிரி இல்லை ஒரு கவலைப்படுத்துற மாதிரி இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல வார்த்தையை நம்ம அதை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். அது வந்து பொறுத்துக்க பாருங்களேன். உடல் இயக்க குறைபாடு உடையவர் அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. நமக்கு வந்து ஒண்ணு நடக்க முடியாம இருக்கலாம், இல்லை ஒரு மயக்கம் வரலாம், இல்லை கால்களை பிரச்சனை இருக்கலாம், இல்லை கால்களுக்கு காயம் இருக்கலாம். இது வந்து உடல் இயக்கம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு உடையவர். அப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி வீல் சேர் வச்சு அவங்க கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, பேஷண்ட் அப்படின்னு வச்சுட்டு கூட்டு போவாங்க. அதை வந்து இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்வை குறைபாடு உடையவர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளாஸ் கண்ணில் கண்ணாடி போட்டிருப்பாங்க, இந்த ஸ்டிக் இருக்கும், அதனால அதை அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். செவித்திறன் குறைபாடு உடையது வந்து காதல மாற்றக்கூடிய கருவி, அதனால வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். விவாதிக்க. கோபி தனது பெற்றோருடன் பேருந்தில் செல்கிறான். பேருந்து நிறுத்தம் ஒன்றில் பேருந்து நிற்கும் போது ஒரு மாற்றுத்திறனாளி பேருந்துக்குள் ஏறுகிறார். நீ கோபியாக இருந்தால் என்ன செய்வாய்? உன் நண்பர்களுடன் கலந்துரையாடு. என்ன பார்த்த முதலீடாளர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஏறிக்கிட்டு நம்ம மட்டும் கையை பிடிச்சி நம்ம வந்து கீழே உள்ள வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வந்து போயிட்டு ஐயா நம்ம கையை பிடிச்சி நம்ம தூக்கட்டுமா, என்னுடைய கையை பிடிக்க வந்து உதவி கேட்கணும். அவங்க சரின்னு சொன்னா நம்ம வந்து பண்ணணும். இல்லப்பா நானே ஏறிடுவேன் சொன்னா வந்து விட்டுறணும். அதன் போட்டிருக்க முதலியார்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்பேன். அவர்கள் கூறுவதற்கேற்ப நடந்து கொள்வேன். நன்றி.